ஆயருடைய அறிவிப்பு. கடந்த வாரம் நம்முடைய ஆராதனை குடும்ப விழாவை மிக சிறப்பாக பாடி கொடுத்த நம்முடைய குடும்பத்தின் பெற்றோர் பிள்ளைகள் அனைத்து பேருக்கும் நாம் நன்றி கூறுவோம். புதிய புதிய பாடல்களை பாடினார்கள். மாலை வேளையிலே பட்டிமன்றம் 8 பிரிவாக சிறப்பாக நடைபெற்றது. அதை நீங்கள் ஒருவர் இன்டர்நெட்டில் கூட அதை பார்க்கலாம். அதற்கான வடிவங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். மிக சிறப்பாக அந்த பட்டிமன்றம் அமைந்தது நாம் திருச்சபைக்கு ஒருவேளை எல்லாருமே மிக சிறப்பாக மிகவும் குறைவாக நீங்கள் அதில் நேராக வந்தால் மிகவும் சிறப்பாக ஒத்துழைத்த அனைத்து வாலிபர்களுக்கும் இன்னுமாக அதில் கலந்து கொண்ட ஆண்கள் நல்ல பாடலை பாடினார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்று மாலை மரவிழா நடைபெற இருக்கிறது. சிறு பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். 10th 12th பிள்ளைகளுக்கு அதில் அவருடைய ஸ்கூல் ஆனுவல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைசஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த கட்டாயம் இரவு நேரம் பெற்றோர் அனைத்து பேரும் வாருங்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளாகவே அவங்க உங்களை எதிர்பார்ப்பாங்க. நீங்களும் அவங்களுடைய நன்மையான எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிற பெற்றோராக இருக்கிறார்கள். நீங்கள் கட்டாயம் இரவிலே வந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். மத்தியானம் சிறு பிள்ளைகளுக்கும் பேரலுக்கும் உணவு உண்டு. மாலை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இந்த தீப பாடல் ஆராதனை விழாவை சிறப்பாக நடத்தி நமக்கு கொடுத்த அருமையான இன்டர்பிரேட் பண்ணின அருமையான ஃப்ளாரன்ஸ் ஜெபக்கனி இன்னுமாக பைபிள் வாசிப்பு கொடுத்த நம்முடைய சபை சகோதரர்கள் பிள்ளைகள் பாடின அனைத்து பிள்ளைகளும் நல்ல ஸ்ட்ரெயின் பண்ணி இரவு பகல் பாராதனைச்செல்லாம் இரவு 10:30 மணிக்கு செய்கிறார்கள். ஆக பிள்ளைகள் எல்லாரும் ஒத்துழைத்து நல்ல பாடினார்கள். ஆகவே அது மட்டுமல்ல நல்ல ஒலி ஸ்டேஜ் அரேஞ்ச் போட்டோஸ் இவைகளை நம்முடைய இளம் வாலிபர்கள் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் மிக சிறப்பாக இதுவரையும் செய்தார்கள். இப்பொழுது அவள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து பேரையும் ஆயிரம் சார்பிலும் போதனை செய்வது சார்பிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வியாழன் காலை 12:14 கிறிஸ்துமஸ் ஆராதனை காலை 5 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நம்முடைய சிறப்பு நடைபெறும். காலை 6 பிரேக்ஃபாஸ்ட் உணவு. ஆகவே கிறிஸ்துமஸ் அன்று காலையில் நீங்கள் யாவரும் ஆலயம் முடிந்த பிறகு ஆராதனை பிறகு ஒன்று மகிழ்ந்து கடந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது சபை